குலதெய்வங்கள் இருந்தாலும் இவர்கள் இருக்கிறா இல்லைன்னு சொல்ல நான் வாழ விரும்பல. இருக்கிறார்கள், இவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, நான் ஐயப்ப சாமி கொல்லப்பட்டிருந்தேன். நான் இப்ப அதுக்கு முன்னாடி வந்து சிறைச்சாலை சொல்லணுமாக ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டு போனேன். நான் அவ போயிட்டு வரும்போது ஒரு தேங்காய், அதை மாதிரி நெய்த்தாங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டேன். ஒரு தேங்காய் உடம்படாம முழுசா வந்துருச்சு. அப்ப வீட்டுல பையன் பிரிச்சு பார்க்கும்போது ஒரு தேங்காய் மட்டும் உடம்படாம இருக்கு. அப்ப பக்கத்து வீட்டுல குருசாமி கேட்கும்போது அந்த பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் முன்னாடி 12 கப்பசாமி இருப்பாரு, அதை உடச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன். நான் மட்டும் சாமி கும்பிட்டு போனேன். நான் துவங்க தேங்காய் கையில் அடிச்சு போனேன். நான் போய் அப்படின்னா அந்த கல்லால் செய்யப்பட்ட இது மாதிரி சிரமமா இருக்கு. 18 படி 1 2 3 18 படி வரிசையா இருக்குது. கீழே கல் பாவி இருக்கு, தரையில கல் பாவி இருக்கு. நான் தேங்க உடைக்க போறேன். அப்போ ஒரு 14 பையன் பக்கத்துல நிக்கிறான், தேங்க எடுக்க நிக்கிறான். நான்